வணக்கம். T20 உலகக்கோப்பை இப்போ இந்திய அணிக்கு ரொம்பவே ஒரு இக்கட்டான சூழல். சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட ஒரு பெரிய தோல்வி. இதனால நம்மளோட செமிஃபைனல் கனவே ஒரு கேள்விக்குறி ஆகிடுச்சு. அடுத்த மேட்ச் அது ஒரு வாழ்வா சாவா மேட்ச். இந்த பிரஷர்ல இருந்து இந்தியா எப்படி மீண்டு வர போறாங்க? வாங்க அவங்களோட புது கேம் பிளானை பத்தி டீடைலா பார்க்கலாம். 76 இது சும்மா ஒரு நம்பர் இல்ல. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான மேட்ச்ல இந்தியா தோத்து போன ரன் வித்தியாசம். இந்த ஒரு பெரிய அடி இந்திய அணியோட மொத்த கேம் பிளேனையுமே திரும்ப யோசிக்க வச்சிருக்கு. ஜிம்பாப்வேக்கு எதிரான அடுத்த மேட்ச் அது ஒரு சாதாரண மேட்ச் கிடையாது. செமிஃபைனல் ரேஸ்ல நிக்கணும்னா இதுல ஜெயிச்சே ஆகணும். வேற வழியே இல்ல. பிரஷர் பயங்கரமா இருக்கு. அப்போ நம்ம எல்லாருக்குமே இருக்கிற கேள்வி இதுதான். இந்த அடிக்கு பிறகு டீம் இந்தியா எப்படி கம்பேக் கொடுக்க போறாங்க? அவங்களோட புது ஸ்ட்ராட்டஜி என்ன? அதை தான் இப்ப நாம பார்க்க போறோம். ஒரு டீமோட ஸ்ட்ராட்டஜியை முடிவு பண்றதுல முதல் விஷயம் பிட்ச் தான். அதுவும் இந்த தடவை சென்னை சேப்பாக்கம் பிட்ச் ஒரு பெரிய புதிராவே மாறி இருக்கு. பொதுவா சென்னை பிட்ச்னாலே ஸ்பின்னர்ஸோட கோட்டைன்னு தான் சொல்லுவோம். ஆனா இந்த வேர்ல்டு கப்ல கதை அப்படியே உல்டாவா இருக்கு. பிட்ச் பேட்டிங்கு சாதகமா இருக்கிறதால ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரன்ஸை கட்டுப்படுத்த ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இதனால இந்திய அணி தங்களோட வழக்கமான திட்டங்களை மாத்தியே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. சரி, இந்த புது சூழ்நிலையை சமாளிக்க டீம் மேனேஜ்மெண்ட் ஒரு முக்கியமான டாக்டிக்கல் மூவ் எடுக்க போறாங்க. ஒரு பெரிய த்ரெட்டை கவுண்டர் பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் பிளேயரை உள்ள கொண்டு வராங்க. அந்த த்ரெட் வேற யாரும் இல்ல, ஜிம்பாப்வேயோட ரொம்ப அனுபவமான ஸ்பின்னர் சிக்கந்தர் ராசா. தனியாளா மேட்சோட போக்கே மாத்தக்கூடியவர். அதனால அவர் ஆரம்பத்திலேயே சமாளிக்கணும். சிக்கந்தர் ராசா ஏன் அவ்வளவு பெரிய ஆபத்துன்னு கேக்குறீங்களா? அவர் பவர் பிளேலியே, அதாவது முதல் 6 ஓவர்லயே பவுலிங் போட வருவார். குறிப்பா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்களுக்கு எதிராக அவர் ரொம்ப எஃபெக்டிவா இருப்பாரு. இது நம்ம டாப் ஆர்டரை ஆரம்பத்திலேயே காலி பண்ணிட வாய்ப்பு இருக்கு. இந்த ஆஃப் ஸ்பின் புதிருக்கு விட சொல்ல இந்திய அணி ஒரு நேரடியான பதிலடியை ரெடி பண்ணிருக்கு. அதுதான் சஞ்சு சாம்சனோட என்ட்ரி. பாருங்க, சஞ்சு சாம்சனை கொண்டு வர்றதால 3 விஷயம் நடக்கும். ஒன்னு, அவர் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அதனால ராஜாவோட ஆஃப் ஸ்பின்னை ஈஸியா சமாளிப்பார். ரெண்டாவது, ஆரம்பத்துல இருந்தே ஸ்பின்னர்ஸை அடிச்சு ஆடக்கூடியவர். மூணாவதா, அவரை வச்சு பேட்டிங் ஆர்டரை தேவைக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம். சரி, அடுத்ததா பேட்டிங் லைனப்ல இன்னொரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. இது முழுக்க முழுக்க இப்போதைய ஃபார்மை வச்சு எடுக்கப்படுற முடிவு. நம்பர் 3 ஸ்பாட். இந்த இடத்துல தான் இப்போ ஒரு போட்டி. இந்த டோர்னமெண்ட்ல ரன் அடிக்க ரொம்பவே தடுமாறி வர்ற திலக் வர்மாவுக்கு பதிலா இஷான் கிஷனை கொண்டு வர பிளான் பண்றாங்க. இஷான் கிஷன் இப்போ நல்ல ஃபார்ம்ல இருக்கார். நியூசிலாந்துக்கு எதிராக செஞ்சுரி அடிச்சாரு. ஐபிஎல்லையும் இதே பொசிஷன்ல நல்லா விளையாடி இருக்கார். ஸோ இங்க ஃபார்ம் தான் முக்கியம். பேட்டிங் ஓகே, இப்போ கவனம் பவுலிங் பக்கம் திரும்புது. இங்க டீமை எப்படி பேலன்ஸ் பண்றதுங்கிறது தான் பெரிய கேள்வி. அக்சர் பட்டேல் டீமுக்குள்ள திரும்ப வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜிம்பாப்வே டீம்ல நிறைய ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக அக்சர் பட்டேலோட பவுலிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப மேனேஜ்மெண்ட் முன்னாடி ஒரு கடைசி குழப்பம் இருக்கு. இது ஒரு டாக்டிக்கல் சாய்ஸ். நமக்கு பேட்டிங் டெப்த் முக்கியமா இல்ல விக்கெட் எடுக்கிற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பவுலர் முக்கியமா? இங்க 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு, வாஷிங்டன் சுந்தர். அவரை எடுத்தா பேட்டிங் லைனப் நம்பர் 8 வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னொரு பக்கம் குல்தீப் யாதவ். அவர் எடுத்தா நமக்கு ஒரு மேட்ச் வின்னிங் விக்கெட் டேக்கர் கிடைப்பாரு. உண்மையிலேயே இது ஒரு கஷ்டமான முடிவு தான். ஓகே, இவ்வளோ விஷயங்களையும் அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் ஜிம்பாப்வேக்கு எதிரான மேட்சுக்கான இந்தியாவோட பிளேயிங் 11 எப்படி இருக்கலான்னு இப்போ பார்க்கலாம். இதுதான் அந்த கணிக்கப்பட்ட அணி. நீங்க பாக்குற மாதிரி சாம்சன், இஷான் கிஷன் வரதால டாப் ஆர்டர் ஸ்ட்ராங் ஆகுது. மிடில் ஆர்டரும் செட்டிலா இருக்கு. அக்சர் பட்டேல் உள்ள வராரு. அந்த கடைசி ஸ்பின்னர் யாருங்கிறது மட்டும்தான் இன்னும் கேள்விக்குறி. ஃபாஸ்ட் bowling யூனிட்ல எந்த மாற்றமும் இல்ல. ஸோ இந்த மாற்றங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒன்று நல்லா புரியுது. இது சும்மா ஆட்களை மாத்துறதில்ல. ஒவ்வொரு மாற்றத்துக்கு பின்னாலையும் ஒரு தெளிவான கணக்கு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சவாலை ஜெயிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கேம் பிளான் இது. கடைசியா நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான். செமிஃபைனல் போகணும்னா இந்தியா எடுத்திருக்கிற இந்த முடிவுகள் எல்லாம் சரியானதா? இந்த பிளான் களத்துல ஒர்க் அவுட் ஆகுமா? பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாற்றங்கள் இந்தியாவை ஜெயிக்க வைக்குமா?